ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான பருப்பு கீரை கறி குயிக் ஆஃப் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டியாக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. அதில் சில பொரிய வந்ததும் கூடவே வெந்தயம் சிறிதளவு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இளமை 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே பொடிச்சனை இருக்குன்னா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே பொடிச்சனை இருக்குன்னா கார்லிக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் 2 கறி சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்துடணும். அப்போ தான் நல்லா மனமும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே அடுத்து நம்ம மெயின் ஐட்டமான கீரை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணிடுங்க. விருப்பமான எந்த கீரையாக இருந்தாலும் சேர்த்துக்கிறேன். நான் தண்டு கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் அதே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் 100 to 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைஞ்சி வச்சுட்டு அதை நல்லா சேர்த்துடலாம். அதே 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்குங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்து வரணும். கூடவே ஒரு சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளி இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு கமக்கமக்கம் ஒரு கறி ரெடி ஆச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கீரை பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்புறம் வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.